வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீசக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, கடன் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேண்டும். பொதுவாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழ எல்லாருமே ஆசைப்படுவாங்க. முதல்ல கடனை நம்ம திருப்பி அடைக்கணுன்னா பணவரவு நமக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கணும். அதே போல் நம்ம கடனை அடைக்கணுன்றதுக்காண்டி சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிற பணங்களும் நம்ம கைமீறி நம்ம இக்கட்டான சூழ்நிலைகளில் மாறி போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு வெறும் 3 மிளகு போதும். வாங்க அந்த 3 மிளகு பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். 3 பரிகாரங்கள் இருக்குது, அதை ஒன்றொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இடிவுரல் 1, ஒரு பச்சை கற்பூரம், 11 ரூபா அல்லது 1 ரூபா, 11 மிளகு, ஒரு குங்குமச்சிமிலுக்கு மூடி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம செய்முறையை பற்றி பார்த்துடலாம். முதல்ல 11 மிளகை கையில் எடுத்து இந்த இடி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக இடிக்காமல் 1-2 இப்படி இடித்து எடுத்துட்டு அந்த குங்குமச்சிமில்லில் போட்டுக்கலாம். குங்குமச்சிமில்லில் போட்டதுக்கு பின்னாடி ஒரு பச்சை கற்பூரம், சிறிதளவு பச்சை கற்பூரத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 11 ரூபா அல்லது 1 ரூபா போட்டுக்கலாம். இந்த குங்குமச்சிமிலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். பூஜை அறையில் வச்சு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா கடன் தொல்லை சீக்கிரமாக விரைவில் அடையும். மற்றபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் எதற்காக கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய வேலை நம்ம கடனை அடைக்கிறதுக்கு உண்டான போதிய பணங்களை தர வேணும். அப்படின்னா தான் நம்ம கடனை கொடுக்க முடியும், அடைக்க முடியும். அதனால் அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி அல்லது வெள்ளை கலர் துணி, 11 மிளகு. இதை இப்படி நல்லா முடிச்சு போட்டு இப்படி வச்சு கெட்டிடணும். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் கலர் நூலில் கெட்டி வச்சிடணும். வெள்ளை கலர் நூலில் கட்டக்கூடாது. அதே போல் மஞ்சள் கலர் துணி வைக்கிறீங்க, மஞ்சள் கலர் துணியில் மட்டும்தான் கட்டணும், வேறு எந்த துணிலையும் கட்டக்கூடாது. அதே போல் கயிறும், கட்டக்கூடிய கயிறுகளும் மஞ்சள் கயிறில் தான் கட்டணும், வேறு எதுலேயும் கட்டக்கூடாது. இந்த பரிகாரம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பொட்டணத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம பர்ஸில் வச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறதுக்கு செல்லலாம். மற்றபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வீண் செலவுக்கு பயன்படுத்தாமல் கடனை அடைக்கிறதுக்காக செலவழிக்க மனப்பான்மை உண்டாகிறதுக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி, ஒரு கைப்பிடி அளவுக்கான உப்பு, ஒரு கைப்பிடி சில்லறை. முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை எடுத்து இந்த மஞ்சள் துணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சில்லறை காசுகளை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த துணியை இப்படி 4 பக்கமும் இழுத்து பிடிச்சி இப்படி கட்டணும். இப்படி மடிச்சுட்டு இந்த நூலை வச்சு சுற்றிடணும். இந்த மூட்டையை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வெள்ளி செவ்வாய்க்கிழமை இதுக்கு ஊதுபத்தி காட்டி நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் உங்களுக்கு விரைவில் அடையும். 48 நாட்களுக்குள்ளே அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு சீக்கிரமாக பயனடையுங்க. மேலும் இந்த விஷயங்களை உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன இந்த 3 பரிகாரத்தையும் செஞ்சு நீங்களும் பயனடைங்க. மேலும் இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரும் கடன் தொல்லையில் இருக்காங்கன்னா அவங்க மீளணுன்ற மனப்பான்மை உண்டாகிறதுக்காண்டி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.